அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது குண்டலினி என்ற தலைப்பில் பகுதி 3 பார்க்க போகிறோம். நாம் அதை ஆலய திருவிழாக்கள், யோக நெறியையும், ஸ்தூல உலகில் உள்ள உபய தீட்சை முறைகளையும், சூட்சும உலகில் நடைபெறும் உண்மை தீட்சை மார்க்கத்தையும் விளக்குவனவாகும். அதனால் அங்கு கொடியேற்றப்படுவதும் பொழுது மற்ற கொண்டாட்டங்களில் உள்ள கொடியேற்ற போலின்றி இல்லாமல் இடங்களை போல கொடிமரத்தை வளைந்து வளைந்து சுற்றி மேலேறுவது போல கவனிக்கத்தக்கது. குண்டலினி, குடிலை என்ற சொற்கள் வளைந்து என்ற பொருள்படுவன. இந்த இடகலை பிங்களை நாடிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்மாறாக இருக்கும். அதாவது ஆண்களுக்கு இடகலை இடப்புறமும் பெண்களுக்கு வலப்புறமும் தொடங்குவன. அம்மாதிரியே பிங்களை ஆண்களுக்கு வலது பக்கத்திலிருந்தும் பெண்களுக்கு இடது பக்கத்திலிருந்தும் முதுகுத்தண்டின் அடியிலிருந்து எலும்பி மேலேறும். பிங்களையே ஆண்களையானதால் ஆண்களுக்கு வலதுபுறத்திலும் பெண்களுக்கு இடதுபுறத்திலும் ஏற்படும் நோய்கள் எளிதில் குணப்படுத்தப்படுவதில்லை. அங்கு பக்கவாதம் காணுமாயின் அவர் காலம் தாழ்த்தாது மறுத்துவிடுவர். ஆலயம் தெழும்பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடகலையை இறைவனிடம் திரும்பி நிற்பர். முதலில் எழுப்பப்பட்ட வேண்டியது இடகலையாததால் அதனாலேயே இறை சன்னதியில் ஆண்களும் பெண்களுக்கும் எதிரே நிற்பதும் அவர்கள் வெவ்வேறாக பிரிக்க வேண்டியவரல்ல. இடகலை ஒருவரிடம் தொழிற்படும் பொழுது அது காம குரோத லோப மோகங்களையும் சிற்றின்ப ஆசைகளையும் அடக்க உதவி செய்யும். பிங்களை துள்ளும் பொழுது மனதை ஒடுக்க உதவி செய்யும். சுழுமுனை பகுத்தறியும் அறிவை பெருக்கி ஆன்ம முன்னேற்றத்தை தீவிரப்படுத்த உதவும். இக்கணம் இவை உதவி செய்யும் என்பதால் மனித முயற்சியின்றி அந்த நற்பலன்கள் தானே எய்தப்பெறும் என்பதல்ல. நெல்லை உலர்த்த வெயில் உதவி செய்யுமாயினும் அது வீட்டினுள் புகுந்து நெல்லை கிண்டிவிடாது. அம்மாதிரியே அறிவு இச்சை செயல்கள் நல்வழியில் நடத்த முயல்பவனுக்கு இந்த நாடிகளும் அவற்றை தூண்டும் தீட்சைகளும் துணை நிற்குமே அன்றி அவை தாமாக ஒன்றும் செய்துவிடாது. அங்கனம் முயலாத மனிதரிடம் தீட்சையால் திறக்கப்பட்ட நாடிகள் பழக்கமின்மையால் திரும்பவும் நுகர்ந்து போகும். அது தண்ணீர் பாயாத கால்வாய்கள் தூர்ந்து போவது போல் ஆகிவிடும். இன்றைய சுமார் 23,000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய எகிப்து நாட்டில் அதன் உன்னத நாகரிக காலத்தில் அங்குள்ள மக்களின் தீவிர ஆன்ம முன்னேற்றத்தை பொருட்டு சுதந்திர சிற்ப விதானம் என்ற கிரியா முறை கையாளப்பட்டு வந்தது. அதன் வழியே தோன்றலின் முக்கியமான அம்சங்களில் அதில் நின்று சிறிது வேறுபடாகையால் உலகில் பல நாடுகளில் இன்று நடத்தப்பட்டு வருகிறது. அம்முறையில் இறைவனை அண்டத்தில் மகத்தான சிற்பி, அதாவது த கிரேட் ஆர்ச்சிடெக்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் என்ற பெயரால் வழிபடுவர். அது ஓர் அந்தரங்க முறையால் அது நுட்பமாக வெளிப்படுத்த எவரும் அதிகாரமில்லை. அந்த விதமான முறையில் நமது சமய விசேஷ நிர்வாண திசைகளுக்கு வேறு 3 திசைகளும் நடைபெற்றன. அங்கு நடைபெறும் காலத்தில் நெற்றுக்கண்ணுக்கு காணப்பட்ட சூட்சும பலன்களையே மேலே விளக்கப்பட்டவை. அவற்றையத்து தீட்சைகள் இந்து மதத்தில் கிறிஸ்துவ மதத்திலும் நடைபெறுவதால் ஏற்படும் பலன்கள் ஒவ்வொன்றாக ஒத்திருக்குமே அன்றி அனுமானிக்க இடமறிக்கிறது. தீட்சை முறைகளைப் போலவே கடமைகளும் உரிமைகளும் ஒற்றுமையுடன் காணப்படுகின்றன. அவை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று நாம் பார்க்கிறோம். சமய தீட்சை, அதாவது சைவ சமயத்தில் சுதந்திர சிற்ப முறை, அதாவது எகிப்தில் கிறிஸ்துவ மார்க்கத்தில் சமய தீட்சையை பயில்பவர் ஸ்டீகன், விசேஷ தீட்சை பணியாளர் டீகன், நிர்வாண தீட்சை சிற்ப நிபுணர் ஐயர் குருசாமி பரிசர், ஆச்சாரியாபிஷேகம் ஆளும் தலைவர் பிஷர், கண்காணியார் அத்தியக்ஷர். இக்கிரியைகளின் உட்பொருள் அறியும் பொழுது கால தேச வர்க்கமாகின் ஆன்றோரால் அமைக்கப்பட்ட உலக மதங்கள் வெளிப்பார்வைக்கு வேறுபட்டவன காணப்படும் அவையாவும் உள் ஒற்றுமையின் உள்ளது என்பது நன்கு புலப்படும். மதங்களிலெல்லாம் உயர்ந்தவராயினின்றில் எண்ணற்ற பட்டைகள் போன்றவை. அதன் ஒவ்வொன்று பட்டையும் வானவில்லின் ஒவ்வொன்று நிறத்தையும் மாறி மாறி காட்டுவது அனைவரும் அறிந்ததே. அடுத்து உடம்புகளுக்கு ஆதாரமாகி
இருப்பது இரண்டாவது சக்தி ஜீவசக்தி அல்லது விஷ்ணு எனப்படும். குண்டலினி சக்தியானது மகாமாயையை கலக்கி அங்கு சப்த உலகங்களையும் அவை ஒவ்வொன்றிற்றும் தனித்தனியான சப்த பூதங்களையும் படைக்கும் பொழுது அவற்றின் அணுக்கள் ஒன்றையொன்று தீண்டாமல் தனித்தனியே தாண்டவமாடி கொண்டிருக்கும். அந்த தாண்டவத்தின் வேகத்தை அளக்கக்கூடிய கருவி நம்மிடம் இன்று எதுவுமே இல்லை என்று மேல்நாட்டு விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அச்சலனம் ஒரு நொடிப்பொழுது நின்று போயுமாயின் அந்த நொடிப்பொழுது அண்டமெல்லாம் மாயமாய் மறந்து போய்விடுமென்று அம்மேதையர்களே இன்று கூறியுள்ளனர். இதனை நம்முடைய பண்டைய ஞானிகள் எடுத்த கால் ஊன்றாத இமைப்போதும் நில்லாத இறைவன் தாண்டவமாக நமக்கு ஆலயங்கள் மூலம் கற்பித்தனர். தூக்கிய திருவடியை கீழே ஊன்றுவாயின் அப்போது அண்ட பிண்ட சராசரங்களால் அழிந்து விடும் என்பதும் அவர்கள் கூறி வைத்தனர். அவ்வுண்மை இந்துக்களால் இன்றும் கைவிடப்பட்ட அதில் நம்பிக்கையில்லாமல் திருந்த மேனட்டரால் நமது ஆராய்ச்சியில் புலப்படுவதாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அவ்வாறு இழிந்த நிலை இன்று இந்துக்கள் வந்துவிட்டனர். இவ்விதம் தாண்டமாடும் அணுவின் உருவிற்கும் காலை தூக்கி நிற்கும் சிவபெருமானுடைய உருவத்திற்கும் உள்ள ஒற்றுமையை நாம் அடுத்ததாக பார்க்கலாம். இங்கனம் ஒன்றையொன்று தீண்டாது தலைவிரித்தாடும் அணுக்களுக்கிடையே இறைவனது இரண்டாவது மூர்த்தத்திலிருந்து ஜீவசக்தியானது வெளிப்பட்டு சப்த உலகங்களிலுள்ள பரவி வியாபிப்பதோடு அவ்வியாபகத்தின் பலனாக அங்குள்ள அணுக்களிடையே ஒரு கவர்ச்சியையும் வசீகர சக்தியையும் உண்டு பண்ணும். ஆதலால் அதுவரை தனித்தனியே இயங்கி வந்த சப்த பூதங்களுக்குள் பலவிதமான சேர்க்கைகளும் கலப்புகளும் புணர்ப்புகளும் ஏற்பட்டு அண்டங்களிலெல்லாம் தனுகரண புவனங்கள் உண்டாகின. அங்கேனில் ஆகாயத்தில் ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு, நைட்ரஜன் நீர்வாயு என இரு தனித்தனி வாயுக்களும் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். அவை ஒன்றையொன்று ஒட்டாது. அவற்றின் நுண்ணிய துகளில் தனித்தனியே சுழன்று சலனப்பட்டு நிற்கும். ஆனால் ஜீவசக்தி கவர்ச்சி அங்கு வேலையின் தொடங்குமாயின் அவ்விரண்டும் ஒவ்வையொன்று மோகித்து கலந்தபடி இமை கொட்டும் முன்னம் தண்ணீராக மாறிவிடும். அவ்விதம் மாறும் பல வகையான வாயுக்கள் அவற்றின் கலப்புகள் நடைபெறுகின்றன. இம்மாதிரியான உலோக வர்க்கத்திலும் ஒருவன் பித்தளை பொடியையும் கந்தக பொடியும் ஒன்றாக விரவி எவ்வளவு நேரம் குலுக்கினாலும் அவை மயில் துத்தனாக மாறுவதில்லை. ஆனால் ஜீவசக்தியின் கவர்ச்சி ஏற்படும் பொழுது அவை இரண்டரை கலந்து புதியதொரு பொருளாகி மாறிவிடும். அவற்றை லேடியம் குளோரின் இரண்டும் ஒன்று கூடி நம் உண்ணும் கருவிப்பு ஆகிற்று. இந்த ஜீவசக்தியானது தன்னுடைய மோக வேலையால் பல வகைப்பட்ட உலகங்களில் ஒன்றையொன்று மணக்க செய்து அவற்றில் உயிரணுக்கள் என்று அதாவது செல் அணுக்கிருமிகளையும் அக்கிருமிகளையும் பல்வேறு விதமான கணக்கற்ற முறைகளையும் ஒன்றையொன்று புணரச் செய்து தாவர வர்க்கத்தில் உள்ள மரம் செடி கொடிகளையும் அவற்றின் இலை காய் பூ கனிகளையும் விலங்கினத்தில் உள்ள மக்களிடத்திலுள்ள பல வகையான உடம்புகளையும் அவற்றின் மெய்வாய் கண் மூக்கு செவிகளின் எண்ணற்ற அக உறுப்புகளையும் புற உறுப்புகளையும் பெற்றெடுத்து உலக அற்புதமாக உண்டாக்கிவிடுகிறது. கொத்தனும் அவனை துணையாய் தண்ணீரும் இல்லாத போது கல் மண் செங்கல் சுண்ணாம்பு முதலியவை குடிசையாகாமல் கிடந்துவிடும். அம்மாதிரி இந்த வியாபக சக்தியும் அதன் வசீகர தன்மையும் இல்லாமல் ஒன்றும் உருப்பெறுவதில்லை. அக்கணம் உருப்பெற்ற பின் அதன் இடைவிடாது வேலையின்றி அவையொன்றும் நிலைத்து நிற்பதும் இல்லை. ஆனால் இது ஜீவசக்தி என்றும் காத்தர சக்தி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது விஷ் என்ற யாகவ தன்மையை குறிப்பதால் அதன் தன்மை இது விஷ்ணு சக்தி ஆகும். பிரளயத்தின் பின்னர் ஒருகால் அண்டபிண்ட சராசரங்களையும் அவற்றின் தனுநகர புவன போகங்களையும் படைக்கும் பொருட்டு திருப்பார்கடலே கடையப்பட்டது. ஆனால் மகாவிஷ்ணுவான மாயையாகிய இந்த திருப்பார்கடலின் உள்ளும் புறமும் வியாபித்திருக்காமல் அதன் மேலே மாத்திரமே பள்ளி கொண்டிருப்பதால் விஷ்ணுவின் கவர்ச்சி சக்தியின்றி அங்கு ஒன்றும் உருவாகவில்லை. அதன் மேல் அவர் ஆமையுருவெடுத்து அடிவரை புகுந்து வியாபித்த பின்னரே உருவங்கள் தோன்றலாயின. அம்மாதிரியான மோகினி அவதாரமும் அதன் மயக்கும் முறைகளும் விஷ்ணுவுக்கே உரியவனாக கற்பிக்கப்படுகின்றன. திருப்பால் கடலில் என்று அமிர்தம் உண்டான பொழுது அசுரரை மயக்க மோகினியாக வந்தவர் மகாவிஷ்ணுவே. காலகாலதர் தருகவனத்தில் புறப்பட்ட போது அங்கு முனிவரை மயக்க வந்த மோகினி இவரே. பஸ்மாசூரன் வரம் கொடுத்த சிவபெருமான் தலையில் கை வைக்க வந்தபோது அவ்வசுரனை மயக்க மோகினியாக வந்தவரும் விஷ்ணு பெருமானே. மற்றும் பல மோகினி வடிவங்களும் விஷ்ணுவுடையதே. அவ்வுரிமை அவருடையது. இவையெல்லாம் கூடர்ந்த முடையவை ஆகும். இவை
பண்டு பத்திரம் இல்லாமல் இன்றும் என்றும் இயற்கை நடந்து கொண்டுதான் இருக்கும். சாதாரண அறிவில் எளிதில் விளங்கப்படாத இவை போன்ற உயர்ந்த இயற்கை உண்மையை நியதிகளையும் இவ்வாறு அறிகுறிகளை புராண கதைகளில் புகுத்து வைத்தனர். அனுபூதி மான்களிலேயே நம் பண்டைய பெரியார். அவை ஆபாச கதையல்ல. இறைவனின் தன்மையிலுள்ள 7 கலைகள் போலவே இந்த ஜீவசக்தியிலும் 7 கலைகள் உள்ளன. அது மனித உடலில் புகுந்து ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஒவ்வொரு கலை மாத்திரமே மலர்ச்சி அடைவதால் அந்த ஆதார கமலங்கள் வெவ்வேறு இதழுடையதாக காணப்படும். அதன் பின்னர் நம்ம இதோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்து நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.